இந்த கரூர் ஸ்டாம்பீட் வழக்கில் வரம்பு மீறி செயல்பட்டிருக்காங்க சென்னை ஹைகோர்ட். இந்த கேஸ் மதுரை ஹைகோர்ட் வரம்புக்குள்ள வருது. அப்படி இருக்க வரம்பு மீறி நீங்க ஏன் அந்த கேஸை எடுத்தீங்கன்னு உச்ச நீதிமன்றம் கேட்டிருக்கே. அதுதான் சொன்னேன், நீங்க தப்பா நினைச்சிட்டீங்க. ஆனாலும் சில பல நாட்களாக அடி வாங்கி சோர்ந்து போயிருக்கும் விஜய் தொண்டர்களுக்கு உச்ச நீதிமன்ற சாடல்கள் புதிய தெம்பை கொடுத்திருக்கும். குறிப்பா போலீஸ் நிர்பந்தம் காரணமாக அங்கிருந்து சென்ற விஜயை ஓடிட்டார், தலைமறைவாயிட்டார் அப்படின்னு எப்படி சொன்னீங்க? விஜயை எதிர்மனுதாரராக சேர்க்காமல் அவதூறு கருத்துக்களை சென்னை உயர்நீதிமன்றம் எப்படி சொல்ல போச்சு? தாவேகா தரப்பு வாதத்தை கேட்காமல் எப்படி எஸ்ஐடி அமைக்க போச்சு என்று நீதிபதிகளின் கேள்விகளால் விஜய் ஃபேன்ஸ் குஷியாகி இருப்பாங்க. ஆனால் இதெல்லாம் சாமானிய மக்கள் கிட்ட போய் சேருமா? விஜய் மீதான அவநம்பிக்கை போகுமா? கொஞ்சம் கஷ்டம்தான். எது எப்படியோ விஜய் பாப்புலாரிட்டி மீது சாணி அடிக்கும் திமுகவின் திட்டம் ஃபுல் சக்சஸ் என்று தான் தோணுது. ஆனால் அதுவே பின்னாளில் ஒரு மெகா கூட்டணியாகி திமுகவுக்கே ஆப்பு வைக்கும் என்றும் தோணுது.